ரத்து செய்யப்பட்ட குரூப் 2, 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப காரணங்களால் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A போட்டித் தேர்வுகள் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட குரூப் 2, 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. காலை பொது அறிவுத்தாள் தேர்வும், பிற்பகலில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் விரிவாக விடையளிக்கும் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தலை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. இதிலிருந்து 10 நாட்கள் கழித்து தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடத்த தேர்தல் ஆணையம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் திமுக 170க்கும் அதிகமான தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை 173 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் தற்போது கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முதல் கட்டத்திலேயே நடைபெற வாய்ப்பு இருப்பதால் தேர்தலுக்கு முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இன்னும் 65 நாட்கள் தான் உள்ளது எனவும் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்தல் நடக்கும் எனவும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் பாஜக தலைவர்கள் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், இந்த தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதால் கடும் போட்டி இருக்கும் என்றும் தெரிவித்தார். தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகியது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் மூத்த தலைவர்கள் தங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும், எதிர்பார்ப்பை விட அதிகமாக சுமார் 20% தொகுதிகளை கூட்டணியில் பெற வாய்ப்பு இருப்பதாகவும் PL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் விடுவிக்கப்பட்டுள்ளார். சென்னை RSS தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. காங்கிரஸில் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய அவர் 1967 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அதன்பின் ஆட்சிக்கு வர முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். திமுகவுடன் கூட்டணி இழுபறி எதுவும் கிடையாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை தேமுதிக இன்னும் உறுதி செய்யாத சூழலில் விருப்பமனு வாங்க தேமுதிக நிர்வாகிகள் பெரிதாக ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தனித்தனியாக 2 மேசைகள் அமைத்து விருப்பமனு வழங்குபவர் காத்திருந்தார். எனினும் விருப்பமனு வாங்க நிர்வாகிகள் பெரிய அளவில் வரவில்லை. இது தேமுதிக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் விஜய் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படாததால் தான் தாவேகா எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாக தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு யாராக இருந்தாலும் வரவேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்று தொடர்பாக மறு ஆய்வு குழுவை அணுகியுள்ளதால் நீதிமன்ற வழக்கை திரும்ப பெறுவதாக தயாரிப்பு நிறுவனம் பதிவுத்துறைக்கு கடிதம் அளித்துள்ளது. முதல் வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது.
திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் தொடர்ந்து தொழுகை நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழி பலியிட தடை விதித்து உத்தரவிடப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த அக்டோபர் மாதம் உறுதி செய்தது. மேலும் இஸ்லாமியர்கள் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த அனுமதி வழங்கிய நீதிபதி நிஷா பானுவின் உத்தரவையும் உறுதிப்படுத்தியது. இந்த உத்தரவை எதிர்த்து இமாம் ஹுசைன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். நெல்லித்தோப்பு சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் தொடர்ந்து தொழுகை நடத்த அனுமதிக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார், பிரசாந்த் பார்லே அடங்கிய அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளன. செஷல்ஸ் நாட்டின் வளர்ச்சிக்காக 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு பொருளாதார உதவியை இந்தியா அறிவித்துள்ளது. 7 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள செஷல்ஸ் குடியரசின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பருவநிலை மாற்றம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், கலாச்சார பரிமாற்றம் உள்ளிட்ட துறைகளில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு பொருளாதார உதவியானது சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று கூறினார். மேலும் நீல பொருளாதாரம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் இளைஞர்கள் சக்தி மூலம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பகிரப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சபாநாயகர் கூறியிருந்தார். மேலும் ராகுல் காந்தியை சபாநாயகர் பேச அனுமதி மறுத்ததாக காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்திட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு சமாஜ்வாதி மற்றும் திமுக ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பிரதமரை யாராவது தாக்க திட்டமிட்டிருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியதுதானே என்றும் அவர்களை கைது செய்து இருக்கலாமே என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமரை தாக்க திட்டமிட்டிருந்தால் ஏன் சம்பந்தப்பட்டவர்களை பாஜக அரசு கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பட்ஜெட் குறித்து விவாதம் நடத்த பாஜக அரசு விரும்பவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே புத்தகம் குறித்தும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்க வேண்டி வரும் என்பதால் பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். சபரிமலை கோயில் தங்கத் தகடுகளை பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி பரிசோதிக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐயப்பன் கோயிலில் உள்ள தூண்கள், துவார பாலகர் சிலையிலிருந்து தங்கத் தகடு திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கை கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. தங்கத் தகடு திருட்டு வழக்கை விசாரிக்கும் SDIயின் கோரிக்கையை ஏற்று மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்திற்கு தங்கத் தகடுகளை அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. தற்போது பொருத்தப்பட்டுள்ள தகடுகளில் எவ்வளவு தங்கம் உள்ளது என்பதை கண்டறிவதற்காக பரிசோதனை செய்ய ஆணையிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள பெருமாள்புரத்தில் தீண்டாமை சுவர் எழுப்பப்படுவதாக கூறி ஆதி திராவிட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாள்புரத்தில் 150க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அவர்களது குடியிருப்புக்கு அருகே உள்ள தனியார் நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் அது தீண்டாமை சுவர் என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவின் எரிசக்தி தொடர்பான முடிவுகள் தேசிய நலனை சார்ந்தது என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு ஒரே நாட்டை சார்ந்திருக்க முடியாது என்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் பெறுவதாகவும் கூறினார்.
இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக வெளிநாட்டு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு நாளை ஆலோசனை. ஐரோப்பாவுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் ஆலோசனை நடைபெற உள்ளது. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் உடல்நலக் குறைவால் புனேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக அவர் பாராமதியிலிருந்து புனே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவரது கட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளது. மிக மூத்த அரசியல்வாதியாக பார்க்கப்படும் சரத் பவாருக்கு தற்போது 85 வயதாகும் நிலையில் புனே மருத்துவமனைக்கு வெளியே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் பலரும் குவிந்தனர். டெல்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதியம் 1 மணியளவில் குண்டு வெடிக்கும் என 9 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் வந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பெயரில் மின்னஞ்சல் வந்திருப்பது தெரியவந்தது. ஒரு மின்னஞ்சலில் நாடாளுமன்றத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரிட்டன் மன்னர் சார்லஸின் இளைய சகோதரர் இளவரசர் ஆண்ட்ரூ 2010ஆம் ஆண்டு அரசு வர்த்தக தூதராக இருந்தபோது பெற்ற முக்கியமான பிரிட்டன் வர்த்தக ஆவணங்களை அமெரிக்க பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுக்கு அனுப்பியது மின்னஞ்சல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் வெளியான புதிய எப்ஸ்டீன் ஆவணங்களில் வியட்நாம், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எப்ஸ்டீனுக்கு பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை அரசு பணியில் கிடைத்த தகவல்கள் என்பதால் ரகசிய விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்பெயினின் ஜெரெஸ் டி லா ஃப்ரென்டெரா நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் சாலைகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பலத்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தெற்கு அண்டலூசியா பகுதியில் மட்டும் 11,000க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விசில் உட்பட 12 பொருட்களுக்கு ICC தடை விதித்துள்ளது. மைதானத்திற்குள் ரசிகர்கள் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய விசில், ஹாரன் உள்ளிட்டவைகளை எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. BCCIயின் வருடாந்திர ஒப்பந்தத்தின்படி ரோஹித் சர்மா, விராட் கோலியின் சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளது. A+ சம்பள பிரிவிலிருந்து B பிரிவிற்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி மாற்றப்பட்டுள்ள நிலையில் A பிரிவில் சுப்மன் கில், பும்ரா, ஜடேஜா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இட்டலிக்கு எதிரான ஆட்டத்தில் 73 ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து அணி தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்தனர். தங்களின் முதல் T20 உலகக்கோப்பை போட்டியில் டாஸ் வென்ற இட்டலி பவுலிங்கை தேர்வு செய்தனர். சிறப்பாக ஆடிய ஸ்காட்லாந்தின் ஜார்ஜ் முன்சே 84 ரன்களும், பிரண்டன் மெக்குல்லன் 41 ரன்கள் குவித்து 20 ஓவர் முடிவில் 207 ரன்களை எடுத்தனர். 208 ரன்கள் இலக்கு என்று களமிறங்கிய இட்டலி தொடக்கத்தில் தடுமாறினாலும் பென் மெனன்டியின் அரை சதம் சற்று நம்பிக்கை கொடுத்தது. இருப்பினும் பென் தனது 52வது ரன்னில் ஆட்டம் இழந்ததை அடுத்து 16.4 ஓவரில் 134 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டம் இழந்தனர். இதையடுத்து முதல் வெற்றியை பதிவு செய்த ஸ்காட்லாந்து அணி குரூப் C பிரிவில் 2 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,650 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சரிந்து வந்த வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அவை கூடியதும் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணியை பாராட்டி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தீர்மானம் வாசித்தார். அப்போது அவையில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி இளம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு பாராட்டு தெரிவித்தனர். इंग्लैंड को पराजित कर अंडर 19 क्रिकेट विश्व कप
காசோலை மோசடி வழக்கில் ரூபாய் 2.52 கோடியை 4 வாரங்களில் செலுத்த கோச்சடையான் பட தயாரிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணத்தை செலுத்தாவிட்டால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவராக இயக்குனர் R.K. செல்வமணி போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்கான தேர்தல் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை வடபழனி மியூசிக் யூனியன் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. சங்கத்தின் முக்கிய பதவிகளுக்கு போட்டியின்றி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தலைவராக இயக்குனர் R.K. செல்வமணி, செயலாளராக R.V. உதயகுமார், பொருளாளராக பேரரசு ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் துணைத் தலைவர்களாக K.S. ரவிக்குமார் மற்றும் P. வாசு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 5 இணை செயலாளர் பதவிகளுக்கும் 17 செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கும் மட்டுமே தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறுவோர் 3 ஆண்டுகள் பதவியில் இருப்பார்கள். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் அதிமுகவைச் சேர்ந்த சுரேஷ்குமார், ஈஷா செந்தில் ஆகியோருக்கு கத்தியால் குத்திய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இசையமைப்பாளர் இளையராஜா பயோபிக் கைவிடப்படலேன்னு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் தெரிவிச்சிருக்காரு. 1976ல் அன்னக்கிளி படம் மூலமா தமிழ் திரையுலகத்துல நுழைஞ்ச இளையராஜா இன்னைக்கும் என்னைக்கும் இசையோட ராஜாதான். 1000க்கும் மேற்பட்ட படங்கள், 7000 பாடல்கள். அவர் இசை கேளாத காதுகளே இல்லைன்னு சொன்னா அது மிக இல்லை. இந்த நிலையில இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு படத்தை கேப்டன் மில்லரை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்குறார்னு அறிவிப்பு வந்தது. இதுல தனுஷ் நடிப்பார்னு சொல்லப்பட்டது. ஆனா படப்பிடிப்பு ஆரம்பிக்காததால பயோபிக் கைவிடப்பட்டதான்னு பேசப்பட்டது. இப்போ இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அருண் மாதேஸ்வரன் இப்ப லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற DC படத்தை இயக்கிட்டு இருக்கிறாரா. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இசைஞானி இளையராஜா பயோபிக் கண்டிப்பா தொடங்கும்னு தெளிவா சொல்லிட்டாரு. புகழ்பெற்ற GRT ஜுவல்லர்ஸ் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளாவை அறிவித்துள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களின் பழைய தங்கத்தை மாற்று மதிப்பில் கிராமுக்கு கூடுதலாக 150 ரூபாய் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண முகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகைக்கு தயாராகும் வாடிக்கையாளர்களின் நகை வாங்கும் தேவையையும் அவர்களின் பழைய நகைகளை புதுப்பித்து பயன்படுத்தும் எளிய வழிமுறைக்கும் இந்த குறுகிய கால சலுகை வாய்ப்பளிக்கும் என GRT ஜுவல்லர்ஸ் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.